கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேன்மொழி காவேரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கண்மணியும் அவங்க புருஷன் அன்பு ரெண்டு பேருமே ஸ்டோர் ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. முடிவு உங்களுடையது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு தேன்மொழி கேக்குறாங்க. உடனே காவேரி, இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது, அதனால நீ என்ன பண்ற தெரியுமா, அவங்க ஸ்டோர் ரூம்ல இருக்கட்டும், நீ பாட்டுக்கு வந்துடுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, ரெண்டு பேரும் நைட்டு முழுக்க ஸ்டோர் ரூம்லயான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டா இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப காவேரி சொன்னதும் சரி, முடிவு உங்களுடையது, அதை செய்யறது என்னுடைய வேலை, சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி தேன்மொழி வந்துடுறாங்க. இப்ப நம்ம கண்மணியும் அன்பும் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கதவு தருங்க பிளீஸ், தயவு செஞ்சு கதவு தருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க. கண்மணியும் கத்திட்டு இருக்கிற விஷயம் தேன்மொழிக்கு தெரிஞ்சும் தேன்மொழி காவேரி சொன்ன ஒரே ரீசனுக்காக அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அன்புக்கு கண்மணிக்கும் ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப அன்பு பாட்டுக்கு ஒரு இடத்துலயும் கண்மணி பாட்டுக்கு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கருப்பாம்பூச்சி வருது. இத பார்த்த அன்பு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க, பயந்து போறாங்க. உடனே கண்மணி இது சின்ன பூச்சி, இதெல்லாம் பார்த்து கூட பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வீக்னஸ் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு கருப்பாம்பூச்சியை பார்த்தா பயம்னு சொல்லிட்டு இப்ப அன்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் ஒரு பயமான்னு சொல்லிட்டு கண்மணி கிண்டல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா அந்த இடத்துல எலி வருது. எலியை பார்த்ததும் கண்மணி ஒரு பக்கம் பதறி போயிட்டு அன்புவை கட்டி பிடிச்சு அன்புவை நல்லா டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. இப்ப அன்பு ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு எலினா ரொம்ப பயம், அதை துரத்துங்கன்னு சொல்லிட்டு கீழே ரெண்டு பேரும் உள்ள எந்திரிச்சு மாறி மாறி பயந்துட்டு இருக்காங்க கண்மணி. இப்ப எலி அங்கிருந்து போனதும் உடனே அன்பு கிண்டல் பண்றாங்க கண்மணிய. யாரும் பெருசா சொன்னாங்க, எனக்கு எலிய பயம்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம் இல்லைன்றாங்க. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ், உங்களுக்கு கரப்பாம்பூச்சி எப்படி பயமோ அந்த மாதிரி எனக்கு எலி பயம், இதுல என்ன இருக்குன்றாங்க. அப்ப கிண்டல் பண்ணாம இருக்கணும், நீங்க பாட்டுக்க கிண்டல் பண்ணா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம அன்பு கண்மணி மாறி மாறி சண்டை போட, உன்கிட்ட எல்லாம் சண்டை போட எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு ரொம்பவே பசிக்குது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிள் ஒண்ணு இருக்கு, அந்த ஆப்பிள கட் பண்ணலாம் சொல்லிட்டு அன்பு கட் பண்ணிட்டு இருக்கா, கையும் சேர்ந்து கட் ஆயிடுது. இதை பார்த்து கண்மணிக்கு துடிச்சு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு அன்புவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அன்புன்னு சொல்லிட்டு கேர் பண்றாங்க. நம்ம பழைய கண்மணிய அன்பு பாக்குறாங்க. உடனே நம்ம கண்மணிக்கு அந்த ஈகோ திரும்ப ஞாபகம் வந்ததுனால தள்ளி போயிடுறாங்க. ஐயோ, இப்ப ரொம்ப பசிக்குது, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆப்பிளும் பிளட் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி எங்க தேடி பாக்குறாங்க. 4 பிரெட்டும் ஜாமும் இருக்கு, இதை சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு இல்ல நம்ம ஜாம் சாப்பிடக்கூடாது, இல்ல சரி சாண்ட்விச் மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு பட்டர் மீதி எல்லாம் இருக்கிறது எல்லாமே எடுத்து ரொம்பவே சூப்பரா ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்றாங்க. அப்ப நம்ம கண்மணிக்கா பயங்கர பசியா இருக்கு, இருந்தாலும் கண்மணி வெளி கட்டிக்காம அமைதியாவே இருக்காங்க. அப்ப அன்பு 2 சாண்ட்விச் பண்ணிருக்க, எனக்கு ஒண்ணு போதும், உங்களுக்கு தேவைன்னா நீங்க சாப்பிடுங்க, நம்ம பகை நமக்குள்ள இருக்கட்டும், நான் ஒரு சமையல்காரன், மத்தவங்களோட பசி பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ சாப்பிடலான்றாங்க. எனக்கு ஒன்றும் பசி இல்லை, எனக்கு ஒன்றும் தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி உன் விருப்பம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அன்பு சாப்பிட்டுட்டு இருக்கேன். உடனே கண்மணியோட வயிறு சத்தம் போடுது பசிக்காக. எங்கேயோ சத்தம் கேக்குதுன்றாங்க, அது உன் வயிற்றுலதான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண. சரி சரி, இது வேஸ்டா போகுதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்காக வேணும்னா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி அதை சாப்பிடுறாங்க. உடனே அன்பு மூளை இல்லாதவங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை இருக்குமா, பசிக்குதுன்னு சொல்றாங்க, வெண்டைக்காய் இருக்கு, இன்னும் நிறைய பச்சை காய்கறி கேரட் எல்லாம் இருக்கு, ஏன் இதெல்லாம் சாப்பிட முடியாதான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு மூளை இல்லைன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட கரெக்டா அந்த நேரத்துல கரண்ட் கட் ஆயிடுது. உடனே ஐயோ கடவுளே, எப்படி இது கரண்ட் கட் ஆச்சு, கடவுளே எனக்கு பயமா இருக்கு, என்ன அது சத்தம்னு சொல்லிட்டு கண்மணிக்குள்ள மன பிராந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. ஆமா, திருட வந்திருக்காங்க, பேய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அன்பு விளையாட காட்டிட்டு இருக்காங்க. ஐயோ பேயா, ஐயோன்னு சொல்லிட்டு கண்மணி பயப்படுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா, எதுக்கு இப்படி பயப்படுற, நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம், ரூம பூட்டியிருக்காங்க, அப்புறம் எப்படி திருடனும் வருமா, பேய் வரும், பேய் எல்லாம் சும்மா முட்டாள் தனன்றாங்க, யாரோ ஸ்டோர் ரூம்ல பேய் வந்ததான் அப்படி இப்படின்னு பயந்ததெல்லாம் மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு
கண்மணி வந்து அன்புவை வெறுப்பேத்த உடனே அன்பும் எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க. இப்ப கேண்டல் வந்து தேடி நம்ம அன்பு வந்து விளக்கு கொளுத்தி கேண்டல நம்ம கண்மணியோட வெளிச்சத்தை பார்த்ததும் அன்புவுக்கு பழைய நினைப்பெல்லாமே வருது. ரொம்பவே சந்தோஷமா இருந்த நாள் எல்லாமே கண்மணி ஒரு பக்கமும் அன்பு ஒரு பக்கமும் மாறி மாறி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இப்ப அன்பு அதை கேண்டல வச்சிடுறாங்க. இங்க பாரு, கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம எப்ப எங்க இருந்து போகணும் தெரியாது. இன்னைக்குன்னு பார்த்தா நான் அரிசியும் உளுந்தும் எடுக்கணும்னு வரணும். அதுவும் இவ இருக்கிற இடத்துல. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனைன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் புலம்ப உடனே கண்மணிக்கா பயங்கர கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. ஆமா, நீ வந்து யார பத்தியும் கவலைப்படாத. உன்னுடைய ஈகோ தான் முக்கியம். நீ பேசுறவ. அதனாலதான் என் பாட்டு கிட்ட அப்படி நடந்துகிட்டேன். அன்பு பழைய கதை பத்தி பேசினதும் கண்மணியும் பழைய கதை பத்தி பேசி ரெண்டு பேரும் சண்டை போட உடனே எலி வருது. எலியை பார்த்ததும் கண்மணி ஒரு ஓரமா போயிட்டு பயந்து ஐயோ எலி எலின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அன்பு இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. மறுபடியும் கருப்பாம்பூச்சி வருது. கருப்பாம்பூச்சியை பார்த்ததும் அன்பு ஒரு பக்கம் ஐயோ கருப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பயந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. எங்க அன்பு சார காணும்னு சொன்னா அன்பு ஒரு பக்கம் பயந்துட்டோம், கண்மணி ஒரு பக்கம் பயந்துட்டோம், மாறி மாறி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க தூரமா. இத பார்த்த தேன்மொழிக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. காவேரி அம்மா சொன்ன பிளானும் நடக்கல, நம்ம நினைச்சதும் நடக்கல. ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசி சந்தோஷமா ஒண்ணு சேருவாங்கன்னு நினைச்சா இது எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு தேன்மொழி வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. இப்ப என்னாச்சு, எதுக்காக கண்மணி நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நீ எனக்கு சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேக்குறாங்க. அன்பு சாரு, நீயும் ஒரே ரூம்ல இருந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்தை பேசி தீர்த்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தேன்மொழி வந்து கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன ஆனாலும் சரி, அவர்கிட்ட எல்லாம் பேச்சே கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாரு, அவரை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததான் நம்ம அன்பு வந்து கண்மணியவே நினைச்சிட்டு இருக்காங்க. கேண்டில் லைட்ல வந்து நம்ம கண்மணியை பார்த்து ரொம்பவே அன்பு இம்ப்ரெஸ் ஆயிட்டு கண்மணி பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அபர்ணம் வந்து அன்பு பாருங்க, நைட்டு முழுக்க நீங்க சரியா தூங்கல போல, உங்க கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நாட்டு தக்காளி கேட்டீங்கல்ல, உங்களுக்காக நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாம் பாக்குற அன்புக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாவே போறாங்க. பின்னாடி அபர்ணா போயிட்டு அன்பு, நான் உங்ககிட்ட பேச வர்றது, நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி கேக்குறாங்க. புரியல, என்ன நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு, எப்ப நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்களோ அப்பத்துல இருந்து நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஒன் சைடா உங்களை நான் லவ் பண்றேன். இதுக்கு மேலேயும் பொறுத்திருக்க முடியாதுன்றதுனால நான் உங்ககிட்ட இப்ப என்னுடைய காதலை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அன்புக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. அன்பு வந்து ஏன் அன்பு, நான் என் மேல இருக்க ஃபீலிங்ஸை வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உங்களுடைய விருப்பம். அதுக்கு எதுக்காக கோபப்படுறீங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என் மேல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, ஆனா என்னால அப்படி ஏத்துக்க முடியாது. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் என்னுடைய ஒய்ஃபும் இப்போதைக்கு தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கோம். அதுக்காக நீங்க வந்து என்னுடைய பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வந்து கேட்பீங்களான்னு சொல்லிட்டு அபர்ணா கிட்ட அன்பு கோபப்பட உடனே அபர்ணா வந்து என்ன அன்பு சொல்றீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த விஷயம் எனக்கு தெரியாத அன்பு, சாரின்னு சொல்லிட்டு அபர்ணா வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. முதல்ல ஒருத்தரை லவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, இத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு காதல் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா? என்ன ஜெனரேஷனோ உங்களதுன்னு சொல்லிட்டு அன்பு வந்து கோபப்படுறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அன்பு, நீங்க உங்க ஒய்ஃபை வந்து பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதான்னு சொல்லிட்டு அபர்ணா கேக்குறாங்க. இங்க பாருங்க, எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் 1008 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், அதை எல்லாமே நான் பார்த்து நான் சால்வ் பண்ணிக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி சால்வ் பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, புரியுதா? அவ என்னுடைய ஒய்ஃப். எங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பனாலும் சரியாகும். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அன்பு பேசிட்டு போறாங்க. இது எல்லாமே அபர்ணா கேட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க. அன்பு, நான் இப்ப கூட என்னுடைய தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை கண்டிப்பா காதலிச்சு கல்யாணம் பண்ணியே தீருவேன். உங்க ஒய்ஃபை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கீங்கல்ல, எனக்கு இது போதும். இதை வச்சியே
கண்டிப்பா நான் உங்களை கல்யாணம் பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு அபர்ணா முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம அன்பு அபர்ணாவோட கான்வர்சேஷன் எல்லாமே கண்மணி கேட்டுட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. என்னதான் அன்புவை விட்டு நம்ம பிரிஞ்சு இருந்தாலும் அன்போட மனசுல இப்ப வரைக்கும் நம்ம மட்டும்தான் இருக்கோம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனி யாரு வந்தாலும் அன்பு கிட்ட அவங்களுடைய பாச்சா பலிக்காது. எத்தனை அபர்ணா வந்தாலும் சரி, எத்தனை வெளியில வந்தாலும் சரி, கண்மணியோட இடத்த அன்பு யாருக்கோ அவரோட மனசுல கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல நம்ம கண்மணி வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்பு வந்து கண்மணிய பார்க்க கண்மணியும் அன்புவா பாக்குறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கண்மணி தலை கீழே போட்டுட்டு அந்த பக்கம் போறாங்க. இது எல்லாமே சின்னசாமி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா பலா கில்லாடியா இருக்குப்பா இந்த கண்மணின்னு சொல்லிட்டு நிலன் கிட்ட சொல்றாங்க. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? இல்ல அந்த கண்மணியை பாக்குற பார்வையை பத்தி அன்பு மாஸ்டர இப்போ அன்பு மாஸ்டரை மடக்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சி தான் இவ பண்ணிட்டு இருக்கா. ஜீவாவை என்ன பேசி என்ன வசியம் பண்ணாலும் தெரியல. ஒன் ஆஃப் த பார்ட்னரா அவ வந்து சேர்ந்துகிட்டா. இப்ப அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப அன்புக்கு வலைய வீசிட்டு இருக்கா. அன்பு மாட்டுவானா இல்லையான்றதுதான் தெரியலன்றாங்க. மாஸ்டர் உங்களுக்கு கண்மணியை பிடிக்கலனா அதுக்காக உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவங்க கேரக்டர் பத்தி தப்பா பேசுவீங்களா? என்ன மாஸ்டர் இது? நான் கூட உங்களை எப்படியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு பத்தி நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு நிலன் வந்து சொல்றாங்க. டேய் நான் சொல்றது உண்மை. உண்மையா இல்லையன்றத நீயே நோட் பண்ணி பாத்தீனா உனக்கே நல்லா தெரியும். இப்ப கண்மணி வருவா. ஏதாவது சும்மா சாக்கு சொல்லிட்டு வந்து அன்பு கிட்ட பேசுவா பாருன்றாங்க. ஆனா அதே மாதிரிதான் கண்மணி வந்து அன்பு கிட்ட வந்து இதெல்லாம் என்ன இருக்கு, இதுல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே சின்னசாமி சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல கண்மணி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. நானும் நிறைய முறை பார்த்துட்டேன். அன்பு வந்து கண்மணியை இக்னோர் பண்ணாலுமே கண்மணி அன்பு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நிலன் வந்து கண்மணி மேடத்தை பார்த்தா அப்படி தெரியல. இருந்தாலும் அவங்க அப்பப்ப வந்து பேசுறத பார்க்கும்போது எனக்கே லைட்டா சந்தேகம் வர்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நிலன் வந்து சொல்றாங்க. நீ வேணும்னா பாரு, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. இப்ப அன்புவோட மனசுல இவ கண்மணி இடம் பிடிச்சிருவா. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. என்னதான் இந்த ரெஸ்டாரண்ட் எந்த அளவுக்கு உருப்பிட்டதோ தெரியல. ஏதோ போனா போகட்டும், ஜேபி சாருக்காக போனா போகட்டும்னு சொல்லி இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு செஃபா இருந்தா கன்றாவி எதையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஜீவா வந்து கேட்டுட்டு நேரா சின்னசாமி கிட்ட போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு கண்மணியோட கேரக்டர் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. கண்மணி எப்படிப்பட்டவன்றது எங்களுக்கு தெரிஞ்சா போதும். வயசுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக போனா போகட்டும்னு சொல்லி இப்ப அமைதியா விடுறேன். அதுக்காக எல்லா விஷயத்திலயும் நான் அமைதியா விடுவேன் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சின்னசாமி கிட்ட வந்து ஜீவா கோவப்பட உடனே கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. ஜீவா என்னாச்சு? எல்லார்கிட்டயுமே நீங்க மரியாதை குறைவா பேசவே மாட்டீங்க. அவ்வளவு அன்பா பாசமா பேசிட்டு இருக்க நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல கண்மணி, அவங்க என்ன பேசினாங்கன்ற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு அது ஷாக்கிங்கா இருக்கும். அவர் என்னதான் பேசினாலும் வயசுக்கு பெரியவரு. அவருடைய ஷர்ட்டை புடிச்சுன்னு எழுதிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புன்றாங்க. உன்னை பத்தியும் அன்பு பத்தியும் இல்லாதது பொல்லாததெல்லாம் நிலன் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. இதை கேட்ட அன்புக்கும் ஷாக் ஆகுது, கண்மணிக்கும் ஷாக் ஆகுது. உடனே சின்னசாமி வந்து நான் இல்லாதது பொல்லாதது ஒன்றும் சொல்லலையே, நான் பார்த்து கண்ணால பார்த்தது எது தப்பா இருக்கோ அதுதானே சொன்னேன். ஜீவா சார், நீங்க வேணும்னா கண்மணிய கண்மூடித்தனமா நம்பலாம். என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன்னு சொல்லிட்டு கண்மணியை பத்தி தப்பாவே சின்னசாமி அடிச்சு பேசுறாங்க. இத கேட்ட அன்புக்கும் பயங்கரமா கோபம் வருது. போதும் நிறுத்துங்க. எனக்கும் கண்மணிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்க. யார பத்தியும் தேவையில்லாம இந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு பழியை தூக்கி போடலாமா? உங்க பொண்ணா இருந்திருந்தா இப்படி ஒரு பழியை நீங்க தூக்கி போட்டிருப்பீங்களா? கண்மணி வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரா இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. நான் வந்து சில டிஷ் செஞ்சேன். அதுல சின்ன சின்னதா மைனஸ் இருந்தது. அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நானும் தான் கண்மணியை வந்து கூப்பிட்டு நான் செய்யறதுல ஏதாவது சின்னதா ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க வந்து என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி நானா தான் சொன்னேன். அதுக்கு சரி பாருங்க நானா தான் கேட்டேன். அதனாலதான் கண்மணி வந்து என் கூட இருந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. கண்மணி மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் கண்மணியோட கேரக்டர் பத்தி இப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி சின்னசாமியை கேட்டுட்டு இருக்காங்க. போதும், யோகி மாதிரி எல்லாம் ஒன்னும் பேசாத, புரியுதான்னு சொல்லிட்டு சின்னசாமி வந்து கோவப்பட்டு பேசினதும் இன்னொரு முறை என்ன பத்தி என்னனாலும் பேசு, அதை நான் பொறுத்துப்பேன். என் கண்மணியை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசின நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு
உணர்ச்சி வசப்பட்டு அன்பு வந்து என் கண்மணின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து சின்னசாமி புடிச்சுக்கிட்டு, நீ உன் கண்மணின்னு சொல்றேன்னா அப்ப உனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லாம தான் உன் கண்மணின்னு சொல்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. இத கேட்ட அன்புக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அன்பு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப எல்லாரும் முன்னாடியும் அன்பு வந்து உண்மைய சொல்லுவாங்களா, கண்மணி தான் என்னுடைய பொண்டாட்டின்ற உண்மைய அன்பு சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.